தந்தூரி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நாங்க வந்து வெந்துட்டு இருக்கிறப்பே கொஞ்சம் புட்டு டேஸ்ட் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம மசாலா போட்டு தந்தூரி செஞ்சுக்கலாம். ஓகே, செஃப் சொல்லிட்டாரு. இது வந்து மசாலா போட்டு நம்ம தந்தூரி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல வந்து இதுக்கு மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். தந்தூரிக்கே ஒரு 3 லெமன் புளிஞ்சிக்கலாம். மொத்தம் 6 நெஞ்சு பீஸ் இருக்குது ஒன் சைடா. அதில் வந்து 3 பழம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 3 பழம் புளிஞ்சிக்கலாம். தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 டைம் மசாலா போடுவோம். இது வந்து பேசிக் மசாலா. இதை போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறமா திரும்ப நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். தந்தூரிக்கு வந்து நம்ம 2 டைம் மசாலா போடணும். இந்த பேசிக் மசாலா வந்து போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள், தயிர், எண்ணெயெல்லாம் போட்டு அது தனியாக நம்ம ஒரு மசாலா போடணும். இதை போட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கலாம். இப்படி போட்டால் தான் அந்த புளிப்பு உப்புலாம் கரெக்டாக வந்து அடியில் கறி வரைக்கும் ஏறும். இல்லைன்னா மேலாக மட்டும்தான் உப்புலாம் உரைக்கும். இந்த பெப்பரு, இஞ்சி பூண்டு, லெமனோட சாறு, உப்பு இது எல்லாமே நல்லா இறங்கிரும் கறியில். எல்லா பீஸுக்கும் நம்ம இதே மாதிரி மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம 2வது மசாலா போட்டுக்கலாம். 2வது மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இது காரம் கம்மியாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 100 கிராம் அரைச்சி வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஆல்ரெடி மசாலாவிலையும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறோம். அதனால இது வந்து 2வது மசாலாவில் ஒரு 50 கிராம் பூண்டு 50 கிராம் இஞ்சி தான் சேர்த்துருக்கிறோம். தந்தூரி பொறுத்த வரைக்கும் பிளாக் சால்ட் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பிளாக் சால்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பத்தல்னா நம்ம அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட் தான். இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி எடுக்கலாம். நல்லா மசாலா வந்து உள்ளார ஏறுற அளவுக்கு நிறைய மசாலா அப்படியே ஊற வைக்கணும். அப்படியே மசாலாக்குள்ளாரையே ஊறணும். பாருங்க, அப்படியே மசாலா வந்து அப்படியே நல்லா ஊறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்தணும். பாருங்க, அப்படியே கிரேவிக்குள்ளார இருக்கிற சிக்கன் மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே மசாலாவே ஊறணும். அப்போ தான் வந்து தந்தூரி சிக்கனை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் நம்ம மசாலா போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பீஸுக்கும் மசாலா போட்டாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். சிக்கனுக்கு வந்து நம்ம 2வது மசாலா போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம அடுப்பையும் எல்லாம் நெருப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வலையை வச்சு நம்ம சிக்கனை மேலே வச்சு நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இந்த கம்பி மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். என்ன நம்ம சிக்கன் போட்டோன்னா ஒட்டிக்கும். அப்படியே சூப்பராக ஊறிடுச்சு.
நான் இது சாப்பிட்டுப்பேன். நான் 1 2 3 4 லைட்டா இன்னொரு 5 நிமிஷத்துல வெந்துடும். நம்ம எல்லாம் சூப்பரா தந்தூரி சிக்கன் சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் போனீங்கன்னா ஒரு தந்தூரி ஃபுல்லு 400 ரூபா 450 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இது 6 பீஸும் 3 கிலோ தான். 3 கிலோ பார்த்தீங்கன்னா 540 ரூபா தான். 540 ரூபா இல்லை, 500 ரூபா தான். 3 கிலோ 500 ரூபா தான் வந்துச்சு. நம்ம இப்போ மசாலா போட்டு கறி போட்டு நம்ம சுடுறதுக்கு எவ்வளோ ஒரு 100 ரூபா செலவு வச்சுக்கிட்டா கூட 600 ரூபாய்க்கு 3 கிலோ சிக்கன் நம்ம சாப்பிட போகிறோம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோமா நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். வேணாங்காத அளவுக்கு சாப்பிட்லாம். நம்ம இப்போ 1 கிலோ சிக்கன் வந்து 3 கிலோ சிக்கனும் 500 ரூபா தான் வருது. மசாலுக்கு சேர்ல இந்த விரவு கிரவெல்லாம் சேர்த்து 100 ரூபா போட்டால் கூட 600 ரூபா. 600 ரூபாய்க்கு 3 கிலோ சிக்கன்னா ஒரு ஃபுல் வந்து 200 ரூபா ரேட்டு தான் வருது. அதுவும் அங்கே கடையில் வாங்குற ஃபுல் வந்து 1 கிலோ தான் வராது, 900 கிராம் தான் வரும். அதுவும் கழுத்து தோடைன்னு எல்லாம் கறி போய் கொடுப்பாங்க. நம்ம நெஞ்சு பீஸு பக்காவா நமக்கு ஆளுக்கு ஒரு பீஸு. ஓகே, ஒரு பீஸும் 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ்ல அது சூப்பரா இருக்கு. நம்ம வந்து மசாலா வந்து தயிர் போட்டு ஊற வைக்கிறது மெயின் காரணம் வந்து நெஞ்சு பீஸ் வந்து ரஃபா இருக்கும். தயிர் போடுறதுனால சாப்பிட்டா மாறிடும். அதனால வந்து நம்ம பயந்துக்கே தேவையில்ல, ரஃபாலாம் இருக்காது. அப்படி சாப்பிடவே அப்படி சூப்பரா இருக்கும். ஸ்ரீராமுக்கு வேற சல்லு ஊத்துது. தொடச்சிக்க எள்ளு தொடச்சிக்க. நீ உனக்கு ஊத்தியே முழுகிடுச்சா? ஜிம்போ வந்து சரி நான் பாட்டுக்கு படுத்துருக்கிற, சீக்கிரம் செஞ்சு இப்படி சொல்லுங்கடா, நான் அப்புறம் எந்திரிச்சிக்கிறேன்னு படுத்துட்டு இருக்குது. ஜிம்போ உனக்கு உண்டுடி, எலும்பு இன்னைக்கு நிறைய உண்டுடி. என்னடி ஒரே நாளையில உடக்கானாட்டங்கிற மூஞ்சி பாரு எப்படி இருக்குது. அந்த படத்துல தான் கரெக்ட் தானோ மச்சான் வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒரு உட்கார்ந்துட்டு அதான் உருளைத்தனமா போடுது. இப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, நம்மளாம் கொடுக்க கடவுளே அப்படின்னு பிறக்கணும். இவங்களாம் நாயா பிறக்கணும். அது இவங்க கிட்ட இதுங்கெல்லாம் என்கிட்ட நாயா பிறக்கணும். பார்க்க வச்சுட்டு நான் வகை வகையா திங்கணும் அப்படின்னு உருளைத்தனம் போட்டுட்டு இருக்கு. கோவிந்தா கோவிந்தா வேற அது சாமி கும்பிட்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க. வச்சு சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். பேசாம இப்படி வச்சு போட்டு சாப்பிடலாமா? ஆள் ஒரு பீஸ் சொல்லிட்டாலும் மீதி நாளும் எங்களுக்கு பாம்பு நவீன்லாம் கணக்கெல்லாம் வைக்கல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க தந்தூரி. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க எல்லாரும் டேஸ்ட் பார்க்கலாம்.
செம்மையா இருக்குங்க. நடுவுலயே ஒரு டைம் புட்டு போட்டு சாப்பிட்டோம். எவ்வளோ டேஸ்ட். பாப்பா சொல்லவே முடியல, அவ்வளோ டேஸ்ட். கட்டிக்கும். நாங்களாம் பேசலாம் முடியாது. சாப்பாடு மட்டும்தான். சிக்கன் அவ்வளோ ருசியா இருக்கு. நாங்க வந்து பேசுறதுக்குலாம் இப்ப ரெடியா இல்ல. சிக்கனை சாப்பிட்டுட்டு நாங்க பேசுறோம்பா. விஷ்ணு நீ பேசு. முடியாது, இப்ப நான் சாப்பிடுற மூட்ல இருக்கேன். உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. நாங்க வீடியோக்காக சொல்லல. டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல்ல விட பக்காவா இருக்குது. ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளார மசாலா ஏறாது, உப்பு உரைக்காது, உரப்பு உரைக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பாருங்க பசங்க வந்து நீ குனிஞ்ச தலை நிமிராம சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அப்படியே பேசுனா கூட பேச மாட்டேங்கிறானுங்க. சாப்பிட்றதுலாம் குறியா இருக்கானுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி செம்மையா இருக்குங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட இப்படி வராது. நல்லா உள்ள மசாலாலாம் ஏறி இருக்கு. செம்மையா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நாங்க சந்திக்கிறோம். நம்மலாம் சேர்ந்து சந்திக்க போறோம். ஓகே. ஸ்ரீராம் சொல்றது இங்க சூப்பரா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மீண்டும் சூப்பரான வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன்.